ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாரல் ஐசிடி சேனல். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட் ஈவினிங் சார். ஒன்ஸ் அகேன் இந்த செகண்ட் டே ப்ரோக்ராமுக்கு உங்களை இன்னும் இங்கே வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சார். ஓகே மிஸ். குட் ஈவினிங் டீச்சர்ஸ். ஒரு வீக்கெண்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக சாட்டர்டே கூட நீங்கள் இவ்வளோ பேர் ஆர்வமாக இந்த கிளாஸஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த லாக்டவுன்ல மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஈவன் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லையும் ஒர்க்கிங் டேஸ்லையும் கூட குட் டைம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரியான புதுசு நியூவா நம்ம என்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்றோமோ நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எனி போர்ட்டல்ல நியூவா எதை ஆட் பண்ணாலும் நம்ம அதை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்காக சம்திங் ஒரு ஷார்ட் செஷன்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ½ an hour 20 மினிட்ஸ் பிளான் பண்ணலாம். உங்களோட நீங்க எல்லாரும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால நான் சொல்றேன் அந்த விஷயத்த. ஸோ நேத்து நம்ம வந்து எல்எம்எஸ் பத்தி, எல்எம்எஸ்னா என்ன, எல்எம்எஸ் பத்தின ஒரு கம்ப்ளீட் அவுட்லைன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எல்எம்எஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா நேத்து கிளாஸஸ்ல நீங்க கிடைச்சிருக்கும். அண்ட் தென் நேற்று நான் கடைசியாக ஒரு ஆக்டிவிட்டி சொல்லியிருந்தேன், நீங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப்ல இருக்கிற டிஎன்டிபி யூசர் மேனுவலை ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ நீங்க அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களோட யாருக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து நீங்க டிஎன்டிபியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க. ஸோ நான் இப்போ ஒரு ரெண்டாவது முறையா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நீங்க கிளியரா பார்த்துருந்தீங்கன்னா இதுல நிறைய பேர் ஃபெமிலியரா கூட இருக்கலாம், சில பேர் பிகினரா இருக்கலாம். ஸோ நான் நேற்று மாதிரியே கொஞ்சம் நான் அந்த ரொம்ப டூ மச் ஆஃப் ஸ்பீட் இல்லாம ஒரு மாடரேட்டான ஒரு ஸ்பீட்ல, ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல நான் எடுத்துட்டு போறேன். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்ல நான் இது சொன்ன மாதிரி டிஎன்டிபி, திக்ஷா, லேர்னிங் நியூவா லான்ச் பண்ணிருக்காது. அண்ட் தென் இன்ஃபார்மலான ஒரு எல்எம்எஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் தான் இங்க ஸ்டேட் லெவல்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து உங்க நேட்டிவான ஐட்டம் இருக்கு, உங்களுக்கு ஒரு பிளேட்ல சாப்பிட்றதுக்கு ரெண்டு கலர்ஃபுல்லான ரெண்டு ஐட்டம் இருக்கு. ஒன்னு வந்து உங்க ஊரோடது, உங்க நேட்டிவ் ஐட்டம். இன்னொன்னு வந்து வெளியில இருந்து வந்திருக்குது. ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நேட்டிவான ஐட்டத்தை தான். ஸோ திக்ஷா அண்ட் டிஎன்டிபி ரெண்டுமே வந்து ஒரு எல்எம்எஸ் பிளாட்ஃபார்மா இருந்தாலும் டிஎன்டிபிங்கிறது நம்மளோடது, நம்ம ஸ்டேட்டோடது. திக்ஷா வந்து சென்ட்ரல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காது. ஆனா அந்த பிளாட்ஃபார்மும் இன்னைக்கு இவ்வளவு பில்ட் ஆயிருக்கு, அதுல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு, அதுல இவ்வளவு கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் தமிழ்நாடு தான். அதுல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டென்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 70% ஆஃப் ரிசோர்சஸ் வந்து தமிழ்நாடு தான் ஆட் பண்ணிருக்காங்க. யூசர்ஸும் நம்ம தான் அதிகமா இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம டிஎன்டிபி கிளாஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ டிஎன்டிபி போர்ட்டல் வந்து நீங்க உள்ள போனோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி tntp.tnschools. ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க, tntp.tnschools.gov.in. உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு சிரமமா இருந்ததுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க கூகுள் போங்க. நீங்க கூகுள் போயிட்டு அதுல வெறும் டிஎன் ஸ்கூல்ஸ் இந்த ஒரு டேர்ம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒன் வேர்ட் டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒன் வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த டிஎன் ஸ்கூல்ஸ் தான் நம்ம டிபார்ட்மெண்டோட மெயின் டொமைன் சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது நீங்க வந்து ஒரு வெப்சைட் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு சர்வர், உங்களுக்கு ஒரு சர்வர் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அதுல ஒரு டொமைன் நீங்க வாங்கணும். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளவுட்ல டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு டொமைன் இருக்கு. ஸோ எனி போர்ட்டல், எனி வெப்சைட்ஸ் எதா இருந்தாலும் இந்த டிஎன் ஸ்கூல்ஸோட சப்டொமைன் தான் இருக்கும். ஸோ மெயின் வெப்சைட் tnschools.gov.in. இது நீங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். tnschools.gov.in இது ஒரு அபிஷியல் வெப்சைட். ஒன் செகண்ட். மிஸ் இந்த மெனு டிஸ்டர்ப் ஆகுதா? ஒரு பிளாக் கலர் மெனு டிஸ்டர்ப் ஆகுதா? அதை கீழே எடுத்து விடுறீங்க சார். அது மினிமைஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரியுதா அது? இப்ப போயிருச்சு. இப்ப இல்லைங்க. ஓகே. அதுதான்.
சொல்றேன்னா இந்த டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சிங்கிள் டேர்ம் இந்த வேர்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு நிறைய டீச்சர்ஸ் நான் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணப்ப தெரிஞ்சது என்னன்னா, அவங்க சின்னதா அந்த ஒரு விஷயத்த ஒரு சின்ன ஒரு வேர்டு ஒரு சின்ன ஒரு லாகின் ஐடியா மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டு டே டு டே அவங்களோட லைஃப்ல போயிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்க அந்த அந்த டோட்டலா அந்த என்வரான்மெண்டே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால நீங்க இந்த ஒன் வேர்டு டிஎன் ஸ்கூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஎன் ஸ்கூல்ஸ் போட்டீங்கன்னா டிஎன் ஸ்கூல்ஸ்ல இருக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம கொடுக்குறோம், நம்ம டிஎன் ஸ்கூல்ஸ்ல இருந்து நம்ம என்னென்ன மாதிரியான வெப்சைட்ஸ்ல நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈலர்ன் ரீசெண்டா லான்ச் பண்ணது, இஎம்ஐஎஸ் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணது, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனோடது. எக்ஸாம்ஸ்க்காக நம்ம exams.tnschools.gov.in அப்படின்னு நம்ம ஒரு போர்ட்டல் போட்டோம். அது அண்ட் தென் நம்ம இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பல அவுட் சைட் வெண்டார்ஸ் தென் சம் என்ஜிஓஸோட கொலாபரேட் பண்ணி அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக நம்ம ஒரு வெப்சைட் போட்டோம், contribute.tnschools.gov.in ரீசெண்டா நம்ம லான்ச் பண்ணது. ஸோ அந்த வெப்சைட் இது. ஸோ இந்த டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால நம்ம டிஎன் ஸ்கூல்ஸ்ல கொடுக்குற எல்லாத்தையும் எடுக்க முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன அது ரிலேட்டடா இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே வரும் பாருங்க, எல்லாமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க tntp.tnschools.gov.in. ஸோ உங்களுக்கு எப்படி நீங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிற லிங்க்ஸை நீங்க எடுக்கணும் தேடணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உங்களுக்கு ஈஸியான வேர்ட். இந்த ஒன் வேர்ட் டிஎன் ஸ்கூல்ஸ் நீங்க எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாருக்காவது கேஸ்கேட் பண்றது, நீங்க யாருக்காவது சொல்றது, ட்ரெயின் பண்றதா இருந்தாலும் இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா நிறைய லிங்க்ஸ் இருந்தா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது கண்டிப்பா கஷ்டம். ஆனா இந்த ஒன் வேர்டை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம டிஎன்டிபிக்குள்ள போயிடலாம். ஸோ டிஎன்டிபிக்குள்ள நான் உள்ள போயிட்டேன். ஸோ tntp.tnschools.gov.in. ஸோ டிஎன்டிபிக்குள்ள போனோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் தென் நம்மளோட அஃபீஷியல்ஸ் அண்ட் தென் பிஆர்டிஸ் இவங்க மட்டும்தான் இதுக்குள்ள வர முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லாகின் கிரெடென்ஷியல் எங்க இருக்கு, இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இது நிறைய பேருக்கு இன்னும் பிகினர்ஸ்க்கு இன்னமுமே புரியாம இருக்கு. ஸோ இதோட லாகின் ஐடி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலோட இஎம்ஐஎஸ், உங்களோட ஸ்கூலுக்குன்னு ஒரு இஎம்ஐஎஸ் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் ஒரு என்வரான்மெண்ட் இருக்குல்ல, உங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு இஎம்ஐஎஸ் பேஜ் இருக்கும். இங்க பாருங்க, நான் இஎம்ஐஎஸ் உள்ள போறேன், emis.tnschools.gov.in. இஎம்ஐஎஸ் உள்ள போயாச்சு. இஎம்ஐஎஸ் குள்ள போனோம்னா உங்க ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுங்க. உங்க ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஸோ இது லாகின் ஐடி, கீழே இருக்கிற பாஸ்வேர்டு மிச்சம் இருக்கும். அவங்களை லாகின் பண்ண சொல்லுங்க. ஸோ அவங்க லாகின் பண்ண உடனே இங்க கீழே ஸ்டாஃப் டீடைல்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அதோட மெனு. இது புதுசா இருக்கிற இஎம்ஐஎஸ் பேஜ். இப்போ ரீசெண்டா நம்ம இதை பில்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 80% முடிச்சிட்டோம். நீங்க ஏற்கனவே பார்த்த அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். யாராவது இது வரைக்கும் பார்க்கலன்னா இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது சார் எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம அட்மிட் கொடுங்க. டீச்சர்ஸ் லாபின்ல இருக்காங்களா? எனக்கு அட்மின் ஆப்ஷன் வராது. ஓகே, அட்மிட் பண்ணிருக்கோம் மிஸ். சரிங்க சார், அவ்வளவுதான். தேங்க்யூ. நிறைய பேர், ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. ஆமாங்க சார். ஓகே, ரொம்ப பேர். அதான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் இருந்தாக்கல நான் உங்களுக்கு. சரிங்க சார். ஓகே ஓகே மிஸ், நான் யாராவது வெயிட்டிங்ல இருந்தாங்கன்னா நான் அட்மிட் பண்றேன் நானு. ஆமா, ஓகே. மியூட் ஆலும் எனக்கு வராதுங்க, நீங்க பாத்துக்கணும். நான் மேனேஜ் பண்றேன் மிஸ். சரிங்க சார், தேங்க்யூ சார். சோ நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. நான் எதுவும் சொல்லல. சோ இப்ப உள்ள வந்திருக்கவங்களுக்கு நான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிற எல்லா வெப்சைட்ஸும் நம்ம ஹேண்டில் நம்ம எல்லா யூஆர்எல் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு சிரமமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க ஒரே ஒரு வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க, தட் இஸ் டிஎன் ஸ்கூல்ஸ். ஸோ டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஒரு வேர்டை போய் கூகுள்ல போட்டீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிற எல்லா வெப்சைட்டையும் அதை எடுத்து கொடுத்துரும். ஏன்னா டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான ஒரு டொமைன். அது மெயினான டொமைன் அது. ஸோ டிஎன் ஸ்கூல்ஸ் நீங்க போட்டீங்கனாலே கீழே பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ரிலேட்டடா இருக்கிற என்னென்ன வெப்சைட்ஸ், இப்போ நம்ம இந்த COVID-19 தான் டிஎன்டிபியோட வெப்சைட். இது எக்ஸாம்ஸ், இது இஎம்ஐஎஸ், டிஎன் கான்ட்ரிபியூட்டரோட வெப்சைட் இது, அண்ட் தென் இது ஈலர்னுக்காக போட்டது, இது டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்காக போட்ட வெப்சைட். ஸோ நீங்க ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும், உள்ள போக முடியும். ஸோ அடுத்தது நீங்க டிஎன்டிபிக்குள்ள நாங்க வந்துட்டோம். டிஎன்டிபி உள்ள போனோம்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வேணும். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வேணும்னா நீங்க எங்க போய் எடுக்கணும் அப்படின்னா உங்க ஸ்கூலோட இஎம்ஐஎஸ் பேஜுக்குள்ள நீங்க போகணும். இப்ப நான் ஒரு ஸ்கூலோட இஎம்ஐஎஸ் பேஜுக்குள்ள நான் இருக்கிறேன். நான் இதோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு உங்க ஹெச்எம்ட்ட இருக்கும். உங்க ஹெச்எம்ட்ட நீங்க கேட்டு, இல்ல உங்க ஹெச்எம்ஏ லாகின் பண்ணிட்டு அவங்க மூலியமா நீங்க இந்த பாஸ்வேர்டை வாங்கிக்கணும்.
நீங்க லாகின் பண்ணி அவங்களுக்கு இது எங்க இருக்குன்னு தெரியலப்பான்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க. மெனுல ஸ்டாஃப் டீடைல்ஸ்ல ஸ்டாஃப் லாகின் டீடைல்ஸ், மெனுல ஸ்டாஃப் டீடைல்ஸ்ல ஸ்டாஃப் லாகின் டீடைல்ஸ், 1 செகண்ட் அட்மிட் பண்றேன். சோ மெனுல ஸ்டாஃப் டீடைல்ஸ்ல ஸ்டாஃப் லாகின் டீடைல்ஸ், அதுல அவங்களோட பாஸ்வேர்ட் இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதுல ஒரு டீச்சரோட லாகின் ஐடி நான் எடுத்துக்கிறேன். இந்த யூசர் நேம் தான் டீச்சரோட யூனிக் ஐடி. ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு யூனிக் ஐடி ஜெனரேட் பண்ணிருக்கோம். இதுதான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லென்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16-17 டிஜிட் நம்பர் இருக்கும். அது கிடையாது, இதுதான் டீச்சரோட யூனிக் ஐடி. நீங்க இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க இதுதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா நீங்க ஃபிண்டிக்ஸ்ல கொடுத்துருப்பீங்க. சோ இது வந்து பாஸ்வேர்ட். சோ இதுல வந்து லாஜிக் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா எதெல்லாம் நீங்க லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட யூனிக் டீச்சர் ஐடி தான் லாகின் ஐடி. அது எல்லாத்துக்குமே வந்து இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க பாஸ்வேர்ட், இதுதான் பாஸ்வேர்ட். இப்ப டிஎன்டிபிக்குள்ள போனோமா நீங்க இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இஎம்ஐஎஸ் குள்ள போனோமா இஎம்ஐஎஸ்ல டீச்சருக்குன்னு ஒரு லாகின் இருக்கு, அதுக்கு இதுதான் பாஸ்வேர்ட். இப்ப நீங்க வந்து உங்களுக்குன்னு தனியா எதுக்கெல்லாம் லாகின் வந்து கொடுத்து உள்ள போற மாதிரி இருக்கும் டிபார்ட்மெண்ட்ல, அது எல்லாத்துக்கும் உங்களோட டீச்சர் ஐடி தான் லாகின் ஐடி. இப்ப நாங்க கொடுத்து ப்ரொவைட் பண்ணிருக்கிறது தான் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டோட லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பரோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட், உங்க மொபைல் நம்பரோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் அண்ட் அட் சிம்பிள், மொபைல் நம்பரோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் அட் சிம்பிள் அண்ட் இயர் ஆஃப் பர்த், மொபைல் நம்பரோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் அட் சிம்பிள் அண்ட் இயர் ஆஃப் பர்த். இதுதான் வந்து பாஸ்வேர்டோட லாஜிக். இப்போ நான் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டேன், நான் உள்ள போறேன். ஸோ உள்ள போயாச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டிஎன்டிபி என்வரான்மெண்ட் பத்தி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், இந்த செஷன்ஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்க ஒரு செஷன்ஸ் எடுக்கிற சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து உங்க பிளாக்ல இல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல உங்க அட்லீஸ்ட் உங்க ஸ்கூல்ல இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க வந்து இதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெடிமேடா ஒரு மெட்டீரியல் தேவை. உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஹெல்ப்ல போனீங்க அப்படின்னா டிஎன்டிபி ஓவர் வியூ அப்படின்னு இருக்கும், டிஎன்டிபி ஓவர் வியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த டிஎன்டிபி ஓவர் வியூங்கிறது ஒரு பவர் பாயிண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே இங்க டவுன்லோட் கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க ஜஸ்ட் இதை வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், அந்த கம்ப்ளீட்டா ஒரு டிஎன்டிபி பத்தின ஒரு ஓவர் வியூவா உங்களால கொடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இன்டர்நெட் நல்லா இருக்கு, நீங்க வந்து ட்ரெயின் பண்ற இடத்துல நீங்க சொல்ற இடத்துல நல்லா இன்டர்நெட் இருக்குன்னா நீங்க இந்த பிபிடி யூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்க டைரக்டா எங்க போயிடலாம், அவங்களுக்கு நீங்க டிஎன்டிபி யூஆர்எல் போயிட்டு நீங்க நேவிகேட் பண்ணி ஒவ்வொன்றா நேவிகேட் பண்ணி நீங்க சொல்லிடலாம். உங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல நீங்க சொல்லிக் கொடுக்க போற இடத்துல உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இல்ல அப்படின்னா நீங்க இந்த ஆஃப்லைன் பிபிடி நீங்க இந்த பிபிடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்க ஆஃப்லைன்ல நீங்க ஒரு ப்ரொஜெக்டர்ல போட்டோ இல்ல ஒரு ஏதாவது கம்ப்யூட்டர்ல நீங்க காமிச்சு நீங்க அந்த கிளாஸஸ் எடுக்கலாம். சோ நான் இப்ப டைரக்டா நான் யூஐக்குள்ள போயிடுறேன். எனக்கு மார்னிங் நான் செஷன் எடுத்தேன். சோ இந்த பவர் பாயிண்ட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒவ்வொரு விஷயமா நேவிகேட் பண்ணி போறப்ப டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த நிறைய இன்டரப்ஷன்ஸ் வேற இருந்துச்சு அதுல. சோ இப்ப நான் வந்து டைரக்டா நான் உங்களுக்கு இந்த யூஐல என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ இங்க வந்து ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி நீங்க ஹோம்க்கு வரலாம். இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்க டிஎன்டிபில ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் தமிழ்ல இருக்கேன். நம்ம ஹோம் பேஜ் வரணும்னா இந்த ஹோமையும் கிளிக் பண்ணலாம், இந்த லோகோவையும் நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணா நீங்க இங்க வந்துடுவீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். இப்ப ஏதாவது டீச்சர்ஸ்க்கு நாங்க சொல்லணும்னு நினைக்கிறோம், இந்த எல்எம்எஸ் ரிலேட்டடா சொல்லணும்னு நினைக்கிறோம், இல்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, இல்ல நியூ ஃபியூச்சர்ஸ் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல இருக்கும். இங்க பாருங்க, இப்ப வந்து நம்ம இ லேர்னிங் ரிசோர்சஸ் கான்ட்ரிபியூஷன் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் கடைசியா. அதாவது இந்தந்த இதுல நம்ம ஒரு லிங்க் போட்டிருக்கோம். Please click the below link to access the content required in TNTP. It would be great if you can contribute to these chapters. அதாவது எந்தெந்த சாப்டர்ல எல்லாம் இன்னும் கண்டென்ட் தேவைப்படுது. சோ இது ரிலவென்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் தொடர்ச்சியா நிறைய பேர் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதோட லிஸ்ட் நம்ம இதுல போட்டிருக்கோம். சோ ஜஸ்ட் நீங்க அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இப்ப இந்த பாடத்துக்குலாம் எங்களுக்கு வந்து கண்டென்ட் தேவைப்படுது, சோ இதுல எல்லாம் கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போட்டிருக்கோம். சோ இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு மெசேஜா நம்ம வந்து உங்களுக்கு இதுல போடுவோம். நீங்க வந்து இதுக்கு பதில் சொல்லலாம். இங்க பாருங்க, இதுக்கு நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே நீங்க இதுல வந்தீங்கன்னா நீங்க வந்து கீழே பாருங்க, ஹாய் ஐ எம் சரஸ்வதி ஃப்ரம் தூத்துக்குடி, மை ஃபோன் நம்பர், ஐ நீட் சம் டீடைல்ஸ் ப்ளீஸ் கால் மீ. இந்த மாதிரியே ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கும்
நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபீட்பேக்ஸ், அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவை அப்படிங்கறத கொடுப்பாங்க. அடுத்த கீழே போனீங்கன்னா ரீசென்ட்லி ஆக்சஸ், நீங்க என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்க போய் என்னென்ன லெசன்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரீசென்ட்லி ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்னு இங்க வரும். அடுத்தது கீழே போனீங்கன்னா கோர்ஸ் ஓவர்வியூ. அதிகப்படியான கோர்சஸ் வந்து ஜென்ரலா எல்லாராலையும் பார்க்க முடியாது, இல்ல உங்களுக்கு தேவையானதை வந்து இங்க கோர்ஸ் ஓவர்வியூல சஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான மாடியூல் தான் உங்களோட ஹோம் பேஜ்ல இருக்கும். அண்ட் தென் உங்களோட ப்ரொஃபைலை நீங்க பில்ட் பண்ணணும்னா இங்க போயிட்டு உங்களோட நேம் இங்க இருக்கும், அது பக்கத்துல ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க, அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி நீங்க உங்களோட ப்ரொஃபைல கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணலாம், இதுல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, உங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ற மாதிரி இதுல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்டேட்டடா தான் இருக்கு. ஸோ இஎம்ஐ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிலவென்ட் டு த இஎம்ஐஎஸ்ல அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க, இஎம்ஐஎஸ்ல எந்த டேட்டா கொடுத்தாலும் சரி, அது டீச்சர் டேட்டாவா இருந்தாலும் சரி, ஸ்கூல் டேட்டாவா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் டேட்டாவா இருந்தாலும் சரி, அதோட அக்யூரசியை நீங்க வந்து கரெக்டா கொடுங்க. ஏன்னா நம்ம ஆன் டாப் ஆஃப் இஎம்ஐஎஸ் தான் நம்ம இது எல்லாத்தையுமே பில் பண்றோம். ஸோ நீங்க இஎம்ஐஎஸ்ல சரி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு இஷ்யூஸா இருக்கும். ஸோ அதனால நீங்க சரி பண்ண வேண்டிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐஎஸ்ல நீங்க சரி பண்ணணும். அது வந்து உங்களோட ப்ரொஃபைலா இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஸ்கூல் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நீங்க அங்கதான் சரி பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹோம் பேஜ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன மாதிரியான வெர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகாடமிக் ரிசோர்சஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், அசஸ்மெண்ட்ஸ், டிபிடி, கான்ட்ரிபியூட். ஸோ இந்த மாதிரியான அண்ட் தென் ஹெல்ப் மெனு. ஸோ ஹெல்ப் வந்து வெளியில இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அகாடமிக் ரிசோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கரிக்குலம் ரிலேட்டடா, நம்மளோட கிரேட் 1 to 12 கரிக்குலம் ரிலேட்டடா இருக்கிற எல்லா கிளாஸ்லயும் இருக்கிற எல்லா சப்ஜெக்டுக்கும் நம்ம வந்து ஒன்லி ஃபார் இப்ப இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கலாம், நான் ஏன் டிஎன்டிபிக்குள்ள லாகின் பண்ணி வரணும், எனக்கு என்ன யூஸ் இருக்கு, நான் வந்து எனக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா நான் கூகுள்ல நான் போய் எடுத்துக்கோனே, எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா நான் யூடியூப்ல போய் எடுத்துக்கோனே, இல்லைன்னா நான் எங்க ஸ்கூலுக்காக எனக்கு ஒரு என்ஜிஓ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, வந்து பைஜூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க, நாங்க அதை யூஸ் பண்ணுவோமே, இல்ல வேற ஏதாவது வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் நாங்க யூஸ் பண்ணணும்னா தாராளமா நீங்க பண்ணலாம். நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது எங்க வேணாலும் பண்ணலாம். ஆனா வாட் ஸ்பெஷல் இன் டிஎன்டிபி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி எக்ஸாக்டா நம்ம எதை பண்றோம் அப்படின்னா நம்ம கரிக்குலம் ரிலேட்டடா தான் நம்மளோட டே டு டே ப்ரொஃபஷனல் ஒர்க், உங்க கிளாஸஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்க கிளாஸ்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளாஸ் 6th சயின்ஸ் டீச்சர் வச்சுக்கோங்களேன். ஸோ கிளாஸ் 6th சயின்ஸ்ல மொத்தமா ஒரு 15 டாபிக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு டைட்டில் ஒரு நேம் இருக்கும். ஸோ அது அந்த எக்ஸாக்டா ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 6th 3 டேர்ம் இருக்கு. 10th எடுத்துக்கிட்டீங்கன்னு 10th வந்து டேர்ம் இருக்காது. ஸோ 10th சயின்ஸ்ல என்னென்ன லெசன்லாம் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கோ அது எக்ஸாக்டா இங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட் நீங்க எக்ஸ்டர்னலா எங்க போனாலும் இருக்காது, நீங்க போய் தேடுற மாதிரி இருக்கும். இப்ப வெப்ப இயற்பியல்ங்கிற பாடத்துல என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்கோ அது ரிலேட்டடான அதுக்கு என்னென்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்க இருக்கும். இப்ப நீங்க வெளியில நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் எல்எம்எஸ் நீங்க ஏதாவது யூஸ் பண்ணி நீங்க போய் பண்ணீங்க இல்ல தேடினீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாக்டா உங்களுக்கு கண்டென்ட்ஸ் கிடைக்காது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி எக்ஸ்டர்னலா இருக்கிறதுல நான் பார்த்த வரைக்கும் 99% மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் they focus. And then in social கூட பாத்தீங்கன்னா geography, somebody in history இதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. எக்கனாமிக்ஸ்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், பையனுக்கு நீங்க இங்கிலீஷ்ல நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டா இங்கிலீஷ்ல நம்ம புக்ல என்ன பாடம் இருக்கோ, இங்கிலீஷ்ல இப்ப நம்ம புக்ல என்ன பாடம் இருக்கோ அது ரிலவெண்டடான கண்டென்ட் உங்களுக்கு டெஃபினட்டா வெளியில கிடைக்காது. ஆனா நம்ம போர்ட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா அது கிராமர், கோர்ஸ், போயம், சப்ளிமெண்ட்ரின்னு தனித்தனியா நம்ம என்ன பண்ணிருப்போம், தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி புக்ல என்ன டைட்டில்ஸ் இருக்கோ அந்த டைட்டில்ஸ் எக்ஸாக்டா இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்பெஷாலிட்டி நம்பர் 1. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்டிபில டீச்சர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஹை குவாலிட்டி கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்ப மிஸ் மிஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க சார், கிளியரா இருக்குதுங்க. இருக்கு இதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்றது எல்லாத்தையும்
பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா டோட்டலா அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா அவங்க இன்னும் ரொம்ப டூ மச்சா கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஆனா டீச்சர்ஸ்க்குன்னு சில எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா டீச்சர் வந்து அவங்களை எக்யூப் பண்ணிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும். ஸோ டிஎன்டிபியோட ஸ்பெஷல் அதான். இப்ப தீக்ஷால பாத்தீங்க அப்படின்னா பையனுக்கு செல்ஃப் லேர்னிங்கா பையன் தானாவே வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ இல்ல தீக்ஷா வெப்சைட்டை யூஸ் பண்ணியோ இல்ல தீக்ஷா மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணியோ அவனாவே கத்துக்கிற லேர்னிங் அவன் லெவலுக்கு அவனோட ஹையரார்கி அந்த லெவலுக்கான கண்டென்ட் தான் அதுல இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான கண்டென்ட்டும் இருக்கும். நம்ம ஏன்னா ஈலன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு அப்ப நம்ம வந்து இதை பில்ட் பண்ணி ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணப்ப ஈலன்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல. சோ இப்ப ஈலன் வந்துட்டதுனால நம்ம இப்ப என்ன பண்ணா இதுல இருந்து ஈலன் ஒரு ஸ்டேஜ்ல அது கம்ப்ளீட் ஆயிடும். சோ அது நான் ஒரு சாம்பிளுக்கு எந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஹை குவாலிட்டி கண்டென்ட் இருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்ப வந்து ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. இப்ப வெப்பவியல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் எடுத்திருக்கேன். சோ எந்த சாப்டர் போனாலும் அது மினிமமா 3 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு கற்றல் வளங்கள், இன்னொன்னு கற்பித்தல் வளங்கள், மூணாவது பயிற்சி வளங்கள். இங்க பாருங்க, கற்றல் வளங்கள் அப்படிங்கிறது இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இந்த கற்றல் வளங்கள்ங்கிற போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம கியூஆர் கோட்ல இருக்கிற கண்டென்ட்டும் இதுல இருக்கும். சோ நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த கற்றல் வளங்கள்ல இருக்கிற இந்த கண்டென்ட்டை தான் எடுத்து நம்ம ஈலனுக்கு மாத்திட்டு இருக்கோம். இந்த கற்பித்தல் வளங்கள் அப்படிங்கிறதுக்கு அது பாத்தீங்கன்னா நம்ம தேடி 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 அதாவது சொல்றது செலக்டிவா எடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா குளோபலா நம்ம செலக்டிவா எடுத்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க ஹைராரிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அது நம்ம லாங்குவேஜ்க்கு அப்படி இல்லைன்னா பைலிங்கோலா இருக்கிற மாதிரி இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்து இங்க வந்து ஆன்போர்ட் பண்ணிருக்கோம். இந்த கண்டென்ட் எல்லாம் எப்படின்னா ஒரு டீச்சர் ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தின டெப்தான நாலேஜ் அவங்க கெயின் பண்ணிட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு அவங்க அந்த கிளாஸை எடுத்து முடிச்சோன்னா அதோட எக்ஸ்டெண்டட் லேர்னிங்கா அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான ஹை குவாலிட்டி கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு கண்டென்ட் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணதே நான் உங்களுக்கு ஒண்ணு ஷோ பண்ணேன். ஸோ ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இதுல ஹை குவாலிட்டி கண்டென்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் பேசிட்டு இருக்கப்ப நேற்று நான் எல்எம்எஸ் இன்ட்ரோ பண்றப்ப சொன்னேன், பைஜூஸ் பத்தி சொன்னேன், அண்ட் தென் வந்து நான் உங்களுக்கு சிட்டி பத்தி சொன்னேன். ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் நம்மளுக்கிட்டையும் நம்மளோட பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஹை குவாலிட்டியா இருக்கு. இப்போ இதே தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பத்தி நீங்க உங்க பையனுக்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மூவி மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஒரு மூவி மாதிரி அந்த லெசனை படிக்கிறான், ஓகே பண்ணியாச்சு. அடுத்தது பையனுக்கு என்ன பிடிக்கும்னா கேம் வந்து பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இதே தெர்மல் எக்ஸ்பான்ஷனை பையன் வந்து அவன் செஞ்சு பார்த்து இது பண்ணான், அவன் வந்து விளையாட்டா கத்துக்கிட்டா எப்படி கத்துக்கலாம். சோ அதுக்கும் கண்டென்ட் இருக்கு. சோ அந்த மாதிரியான கண்டென்ட்டையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், தேடி கண்டுபிடிச்சு அக்ரிகேட் பண்ணி அதையும் கிளியரா, அதாவது எப்படின்னா இப்ப நீங்க தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு கண்டென்ட் நீங்க எடுக்கணும்னா நீங்க உட்காந்து ஒரு எப்படி சொல்றது அதை தேடி எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour 45 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு அது உங்களோட எக்ஸாக்டா உங்க சப்ஜெக்டுக்கு அந்த இருக்கிற டாபிக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு நீங்க பாக்கணும்.
சோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் டீச்சர்ஸ் இருக்கும். ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அக்ரிகேட் பண்ணி ஒரு லைப்ரரி மாதிரி இதுல நம்ம ஃபுல்லா நம்ம வந்து பில்ட் பண்ணிருக்கோம். இப்ப நான் அதே தெர்மல் எக்ஸ்பான்ஷனை நீங்க ஒரு குழந்தைக்கு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அங்க அயனை பத்தி பார்த்தோம். இப்ப அயனை வந்து ஹீட் பண்றப்ப என்ன நடக்குது, அந்த குழந்தை என்ன சொன்னுச்சு, அயனை வந்து ஹீட் பண்றப்ப அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, எப்படி எக்ஸ்பான்ஷன் ஆகுது, ஏன் நடக்குது. சோ இங்க பாருங்க, ஆக்சுவலா இப்ப எனக்கு நான் சயின்ஸ் டீச்சர் கிடையாது. சோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரியான டூல்ஸை வச்சு ஆக்சுவலா ஒரு சயின்ஸ் டீச்சர் இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இந்த இதுல நான் ஒரு அயன் வச்சிருக்கேன். சோ பக்கத்துல நான் இங்க ஒரு வாட்டர் வைக்கிறேன், வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு, நான் அதை வைக்கிறேன். இப்ப நான் ஹீட் பண்றேன், இடத்தையும் நான் ஹீட் பண்றேன், என்ன நடக்குது அப்படிங்கறத இதை ஒரு குழந்தைக்கு நீங்க பண்ணி காமிக்கலாம். ஈவன் ஒரு லார்ஜ் குரூப்ல பண்றப்ப சோ எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா, ஒன் செகண்ட். சோ எப்படி வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கறத சிமுலேஷனாவே நீங்க பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற இந்த இது ரிலேட்டடா எந்தெந்த கிளாஸ்ல எல்லாம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது 10th இருக்கு, இப்ப இது 11th வந்துச்சுன்னா 11th இந்த கண்டென்ட் அங்கேயும் இருக்கும், 12th இருந்துச்சுன்னா 12th அந்த கண்டென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு 3rd லெசன்ல இருக்கு காமிச்சேன். இப்ப நீங்க 2nd லெசன் போங்களேன், இப்ப ஆப்டிக்ஸ் இருக்கு. ஆப்டிக்ஸ்ல போனீங்கனாலும் ஆப்டிக்ஸ் ரிலேட்டடா நான் சொன்ன மாதிரி ஒரு மூவி ரிலேட்டடா மூவி மாதிரி பையன் பாக்குற மாதிரியான கண்டென்ட் இதுல இருக்கும். ஆனா அந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் டீச்சிங் ரிசோர்ஸ்ல இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட், அதாவது லேர்னிங் ரிசோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து அவனாவே, இப்ப நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்டோட அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சோ அவங்களாவே உட்காந்து படிக்கிறப்ப அவனுக்கு அது புரியணும். அது அவனுக்கு புரியாம போச்சுன்னா அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். சோ நீங்க இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த லேர்னிங் ரிசோர்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கும் டீச்சிங் ரிசோர்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். லேர்னிங் ரிசோர்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல மினிமமா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுல இருக்கிற விஷயங்கள் இருக்கும். அதுவே நீங்க டீச்சிங் ரிசோர்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஒன் செகண்ட். ஸோ நான் இப்போ தெர்மல் பிசிக்ஸ் சொன்னேன், இப்போ நான் ஆப்டிக்ஸ் வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான் அகாடமிக் கண்டென்ட்ஸ் இது. ஸோ இது நம்ம டிஎன்எஸ்சிஆர்டிலேயே நம்ம பண்ண கண்டென்ட் இது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல ஒரு சிமுலேஷன்ஸ் காமிச்சேன், அதே மாதிரி நான் இங்கே ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டிங் லைட்ஸ். ஸோ ஒரு லைட் வேவை நம்ம வந்து ஒரு வாட்டர்ல இது பண்ணா அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், கிளாஸ்ல பண்ணா ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுவே ஒரு ஏர்ல பண்ணா, இது நீங்க கிளாஸ்ல நீங்க வந்து சயின்ஸ் டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க எடுக்கிறது, அவங்க வந்து ஃப்ரம் கிரேட் 6ல இருந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு லைட் நான் த்ரோ பண்றேன். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல ஏர் இருக்கு, கீழே வந்து வாட்டர் இருக்கு. இப்ப நான் வந்து கீழே இருக்கிறத வந்து நான் கிளாஸா மாத்தினா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அது ஏரா மாத்தினா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ரெண்டுமே மேலே ஏர் கீழே ஏர் அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ கீழே வாட்டரா இருந்தா அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்றப்ப அது சேஞ்ச் ஆகுது. ஸோ எவ்வளவு ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த குவார்டர் எடுத்து போய் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா அப்பாரட்டஸும் அதுல இருக்கு. அதோட இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு நீங்க போயிட்டு பார்க்கலாம், அதோட இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கு, இப்ப இந்த வாட்டரோட இன்டென்சிட்டி நீங்க எவ்வளவு கொடுக்கலாம், நீங்களே அதை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதை எப்படி பண்றது, இந்த மாதிரியான சிமுலேஷன்ஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1000 மேல சிமுலேஷன்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இப்ப இதே மாதிரியான இந்த ஆப்டிக்ஸ் ரிலேட்டடா, அதாவது லைட் ரிலேட்டடான கண்டென்ட் எந்தெந்த கிளாஸ்ல எல்லாம் இருக்கோ அது எல்லா கிளாஸ்லயுமே இந்த கண்டென்ட் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் அவங்க 7th சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க 10th கிளாஸ்க்கு போக மாட்டாங்க, அவங்க ஸ்கூல்ல 10th கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க இந்த பிளாட்ஃபார்ம்லயும் 10th போய் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தாட்ல அந்த மாதிரி இருக்கிற சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஸோ லைட் ரிலேட்டடா இதே கண்டென்ட் எந்தெந்த கிளாஸ்ல எல்லாம் இருக்கோ எல்லா கிளாஸ்லயும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த லெவல்ல இருக்கோ அந்த லெவல்ல சொன்னா போதும் இதுல இருக்க அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணி. ஸோ இது எப்படி பண்றது, இந்த அப்பாரட்டஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிற எல்லா சிமுலேஷன்ஸ்க்கு கீழையும், எல்லா சிமுலேஷன்ஸ் கண்டென்ட் கீழையும் அதை பத்தின டாக்குமெண்ட் இருக்கும். அதை பத்தின டாக்குமெண்ட் கிளியரா அதுல நமக்கு கொடுத்துருப்போம். எப்படி நம்ம அந்த இதை யூஸ் பண்ணி பண்றது, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட என்ன தியரி அப்படிங்கிற கிளியரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிபிடி மாதிரியே கொடுத்துருப்போம். அது ஒன் செகண்ட்.
ஸோ அந்த ஃபெட் சிமுலேஷன்ஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். இங்க பாருங்க, இப்ப இந்த இது வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் பார்த்தா தெர்மல் ரிலேட்டடா இருக்க கண்டென்ட். ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு பிடிஎஃப் இருக்கு பாருங்க, இன்டராக்டிவ் ஹெல்ப் மெட்டீரியல். ஸோ அதை கிளிக் பண்ணா அந்த டாக்குமெண்ட் அது எந்தெந்த டாபிக்லாம் நீங்க எடுக்கலாம், அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன, அது எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை நீங்க ஒரு தடவை வாக் த்ரூ பண்ணிட்டு நீங்க ஈஸியா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஹை குவாலிட்டி கண்டென்ட், ஸ்டாண்டர்டைஸ்டு கண்டென்ட் நம்ம டிஎன்டிபில ஆல்ரெடி அலைன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்து அலைன் பண்றதுக்கான விஷயங்களும் நம்ம வந்து அந்த மாதிரியான சோர்சஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட நம்ம பேசி எம்ஓயு பண்ணிட்டு, ஸோ அவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம அக்ரிகேட் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணி நம்ம கிளாஸ் 1 to 12 கரிக்குலம் ரைட்டா நம்ம கம்ப்ளீட்டா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்ப அடுத்தடுத்து என்னென்ன வெர்டிக்கல் இங்க வரப்போகுது, அது வந்து டிஎன்டிபிலையும் இருக்கும், ஈலர்ன்லயும் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர். கோ கரிக்குலர் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரிக்குலம் ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றது கரிக்குலம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் காமிச்ச சயின்ஸ்ல இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், சயின்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும், சிம்பிள் சயின்ஸ் ட்ரிக்ஸ் ஆர் சிம்பிள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஹோம் பேஸ்ட் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான கண்டென்ட்ஸ். அண்ட் தென் இப்போ இங்கிலீஷ்ல இருந்தா ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஒரு ஃபோனடிக்ஸ் ரிலேட்டடா, ஒரு மேக்ஸா இருந்தா ஒரு அபாக்கஸ், சிம்பிள் ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ், இந்த மாதிரியான கோ கரிக்குலரான கண்டென்ட்ஸ் இன்னொரு தனி வெர்டிக்கல்ல ஏஜ் ரிலேட்டடா ஃப்ரம் ஏஜ் 1 to 6 பார்க்கலாம், ஏஜ் 3 to 6, ஏஜ் 7 to 8, அந்த மாதிரி நாங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சீக்கிரமா கமிங் சூன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்னன்னு பாத்தீங்கன்னா யோகா, கராத்தே, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், ஓரியோகிராமி, இந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கிற அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், அது ரிலேட்டடா கோ கரிக்குலர் அப்படிங்கிற வெர்டிக்கல வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கான ஒர்க்கும் நம்ம லைன் அப்ல இருக்கு. இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்து நம்ம டைம் லைன்ல இருக்கிறது அடுத்தடுத்து நம்ம பண்ண போறோம். ஸோ அடுத்தது டெக்ஸ்ட் புக்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு வெர்டிக்கல். கம்ப்ளீட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்ல 365 டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. மொத்தம் 365 டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. அந்த 365 டெக்ஸ்ட் புக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2018ல ஃபர்ஸ்ட் காப்பி ஒரு 4 கிரேடுக்கு வந்துச்சு, அடுத்த கிரேடு வந்துச்சு. ஸோ அடுத்தது அதுல கரெக்ஷன்ஸ் எராட்டா, இல்ல லெசன் எடுக்கிறது, இல்ல டேர்மை மெர்ஜ் பண்றது, இல்ல ஏதாவது வால்யூமை குறைக்கிறது, இந்த மாதிரி என்ன கரெக்ஷன்ஸ் நடந்து ஒரு புது காப்பி அதுல ரிலீஸ் ஆனாலும் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் போய் பிரிண்டிங் ஆகி அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் ஆர் 10 days முன்னாடி ஃபர்ஸ்ட் காப்பி நமக்கு வரும். நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து ஃபர்ஸ்ட் எங்க போடுவோம்னா டிஎன் ஸ்கூல்ஸ்ல போடுவோம், tnschools.gov.in அதுல போடுவோம். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க சர்க்கிள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அண்ட் தென் உங்க சர்க்கிள்ல இருக்கிற யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ, யாரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்லுங்க. ஏன் எதனால இதை சொல்லணும் அப்படின்னா, நிறைய அன்ஆத்தரைஸ்டு பிளாக் ஸ்பாட்ஸ் அண்ட் தென் அவங்க வந்து வாட்ஸ்அப்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்ஸ் என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க வந்து தேவையில்லாம ஓல்டு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஈவன் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றவங்க கூட தேவைப்படும். ஸோ எல்லா புக்ஸும் பாத்தீங்கன்னா இதுல டிஎன் ஸ்கூல்ஸ் வெப்சைட்ல பாடநூல் அப்படின்னு இருக்கும் பாருங்க. அந்த பாடநூலை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல கிளாஸ், மீடியம், டேர்ம் கிளாஸ், நீங்க என்ன கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு கிளாஸ் நான் வந்து இப்போ 8 கொடுக்குறேன், மீடியம் வந்து நான் தமிழ் மீடியம் கொடுக்குறேன், டேர்ம் 2 கொடுக்குறேன், கெட் புக்ஸ் அப்படின்னா ஸோ 8th இருக்கிற டேர்ம் புக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு அதோட பிடிஎஃப் கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ ஃபுல்லா லோட் ஆனோடனே உங்களுக்கு நீங்க டவுன்லோட் பட்டன் அங்க இருக்கும், கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இதுல எல்லா ஒன்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் கிடையாது, எல்லா மீடியமும் எஸ்சிஆர்டில இருந்து என்னென்ன மீடியம் ரிலேட்டடா புக்ஸ் இருக்கும். நான் சொன்ன அந்த 365 புக்ஸ் வந்து ஒன்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். ஸோ அதர் லாங்குவேஜ் அதுல நம்பர்ஸ் கவுண்ட் கிடையாது, அது இன்னும் நம்பர்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ எல்லா மீடியமோட புக்கும் இங்க இருக்கும். ஒருவேளை நம்ம பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறவங்க, கிருஷ்ணகிரியில இருக்கிறவங்க, இந்த பக்கம் நார்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இந்த திருவள்ளூர், ஆந்திரா பக்கத்துல இருக்கிறவங்க, அந்த இந்த பக்கம் உங்க திருநெல்வேலி சைட்ல, அந்த கேரளா சைட்ஸ்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி மலையாளம் புக்ஸ் வேணும். ஸோ எல்லா புக்ஸும் உங்களுக்கு பிரிண்ட் உங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே வந்து உங்களுக்கு அதோட ஆத்தரைஸ்ட் இ காப்பி இங்க இருக்கும், கரெக்டட் காப்பி இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க டிஎன் ஸ்கூல்ஸ்லயும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் டீச்சர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஎன்டிபிலையும் அதுக்கு தனியா ஒரு வெர்டிக்கல் போட்டிருக்கோம், இங்கேயும் நீங்க போய் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க, இந்த மாதிரி எல்லா புக்ஸும் இதுல இருக்கும். என்ன புக்ஸ் வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம்,
நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கெமிஸ்ட்ரி புக் கிளிக் பண்றேன். ஸோ அதுல பிடிஎஃப் ரெண்டு வெர்ஷன் இருக்கு. ஈவன் அதுல பாத்தீங்கன்னா எந்த டேட்ல இது அப்டேட் பண்ணது அப்படிங்கிறது கூட மென்ஷன் பண்ணிருப்போம். அடுத்து அப்டேட் பண்ணா இது வந்து ஃபர்ஸ்டே போட்டது, இதுல அப்டேட்ஸ் எதுவும் இல்லை, அப்டேட் பண்ணதுனால அது போட்டிருக்கும். ஸோ நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட்ஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு கொஸ்டின் பேங்க், இன்னொன்னு ஆன்லைன் எக்ஸாம். ஸோ கொஸ்டின் பேங்க்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் மிஸ். ஓகே, ஸோ கொஸ்டின் பேங்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இருந்து, போர்டு எக்ஸாம்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிற எக்ஸாம்ஸ், அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேலண்ட் எக்ஸாமா இருக்கலாம், இல்ல ஸ்லாஷ் எக்ஸாம்ஸா இருக்கலாம், இல்ல நீட், ஜேஇ, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிற எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அதோட கொஸ்டின் பேங்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் உதாரணத்துக்கு இப்ப இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 10th ஃபர்ஸ்ட் செட் நியூ புக்ஸ் அட்டன் பண்றாங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் காப்பி நம்ம எஸ்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு டிஜியில் அப்ரூவல் வாங்கணும். ஃபர்ஸ்ட் காப்பி நமக்கு தான் வரும். ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப 5th and 8th அதுக்கெல்லாம் வந்து போர்டு எக்ஸாம் ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க, அப்புறம் அதை கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் கூட கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதோட மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் காப்பி நம்ம இதுல ஃபர்ஸ்டே நம்ம ரிலீஸ் பண்ணோம், வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, ஸோ உங்களுக்கு ஆத்தன்டிகேட்டடாகவும் அது வெரி ஃபர்ஸ்டாகவும் இங்க உங்களுக்கு கிடைக்கும். டீச்சர்ஸ் கையில தான் முதல்ல போகணுங்கிறதுக்காக தான் நம்ம இதுல நம்ம டிஎன்டிபில நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணி நம்ம வைக்கிறோம். ஸோ நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா ஒரு யூசரா இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா இப்போ நீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட் ரிலேட்டடான இருக்கிற மெட்டீரியல்ஸ், அதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்கு. இப்போ நான் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நான் காமிக்கிறேன். இப்போ நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கரிக்குலம்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல இருக்கிற லெசன் டாபிக்ஸ் இருக்குன்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிக்ஸ்ல ஒரு 15 டாபிக்ஸ் படிச்சாங்கன்னா ஆந்திரால மேபி ஒரு 12-13 படிக்கலாம், பெங்களூர்ல ஒரு 16 படிக்கலாம். அந்த மாதிரி அது டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் தென் டாபிக்ஸ்லயும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா நீட்டுங்கிறது ஒரு நேஷனல் வைட் டெஸ்ட்ங்கிறதுனால அவங்க காமன் டாபிக்ஸ், இந்த டாபிக்ல இருந்தா நாங்க கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு அந்த காமன் டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடா நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இதுல கொடுத்துருக்கோம். ஸோ யாராவது நீங்க ஹையர் செகண்டரி டீச்சர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து நீங்க இது பண்ணுங்க. நாங்க இது ஆக்சுவலா ஈலர்ன்லயும் நாங்க இதை எம்பெட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஈலர்ன்ல நீட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவா ஒரு அடாப்டிவ் குவிஸ் லேர்னிங்கோட ஒரு மாடல் வந்து நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். இல்ல நீங்க வந்து மேபி ஒரு மிடில் ஸ்கூல் ஆர் பிரைமரி ஸ்கூல், ஹை ஸ்கூல்ல இருந்தீங்க அப்படின்னா உங்க சர்க்கிள்ல இருக்கிற ஈவன் உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்க கிட்ஸ் யாராவது இருந்தா கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு பிசிக்ஸ் நான் எடுத்து காமிக்கிறேன். பிசிக்ஸ்ல என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்ல வந்து இப்ப மின்காந்த அலைகள் அப்படின்னு இருக்கு. சோ நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டவுன்லோட் பண்ணி நீங்க ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க இமெயில ஷேர் பண்ணலாம், எப்படி என்ன மாதிரி மோட்ல வேணாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல அந்த மின்காந்த அலைகள்ங்கிற அந்த டாபிக்ல என்னென்ன விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும். இது ஆத்தரைஸ்டா இது வந்து பாத்தீங்கன்னா சேலம்ல ப்ரிப்பேர் பண்ண ஒரு மெட்டீரியல் இது. ஸோ அதை நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம கேட்டு வாங்கி நம்ம இதுல நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் இது. முக்கியமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின் பேங்க்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். இது நீங்க இது நீட் மெட்டீரியல். இது கொஸ்டின் பேங்க்ஸ் போனீங்கன்னா ஸோ 2 மீடியமுக்கும் அங்க இருக்கும். தமிழ் மீடியமுக்கும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமுக்கும் இருக்கும். நான் ஏதோ ஒரு இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரிசையா இவ்வளோ இது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்சில இருந்து ஒவ்வொரு வீக்கோட ஃப்ரைடே வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. யாரெல்லாம் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீட் அப்பியர் ஆகலாம் அந்த ஸ்கூல் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களோ
ஸோ அவங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்கள் எவ்ரி வீக்லி தேர்ஸ்டே வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஸ்கூல்ஸ்ல இருந்து சிஓ ஆஃபீஸ்ல இருந்து அவங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதுக்கான எக்ஸாம்ஸ் வித் சொல்யூஷனோட இருக்கும். ஸோ இது வேற யாருக்கா உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டா கூட நீங்க கூட என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் பேங்க். ஆன்லைன் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்றதுனா த்ரூ டிஎன்டிபி மூலமா கண்டக்ட் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்ஸ்க்கு இது நாங்க வந்து முன்னாடி நாங்க ATSL அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடத்தணும் ஃபார் 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்க்காக நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதோட ப்ராக்டிஸ் மாக் டெஸ்ட் வந்து நம்ம டிஎன்டிபில பண்ணோம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் எக்ஸாம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்காக ஒரு தனி நம்ம ஒரு வெப்சைட் நம்ம போட்டோம். என்ன வெப்சைட் அப்படின்னா இதே தான் டிஎன் ஸ்கூல்ஸ்ல exams.tnschools.gov.in அப்படின்னு நம்ம வெப்சைட் போட்டோம். யாரெல்லாம் ஹையர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள். இதுதான் அந்த வெப்சைட். அது எக்ஸாம் ATSL அப்படின்னு ஒரு எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாகின் ஐடி கொடுத்தோம். 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேருக்கு மேல 8,30,000 வந்து எக்ஸாம்ஸ் அவங்க அட்டன் பண்ணி அவங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. அதுக்கான நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஎன்டிபில தான் ட்ரை பண்ணான்னு இருந்தோம். அது ஒரு நம்ம பைலட் பண்ணப்ப தான் தெரிஞ்சிச்சு ஒரு 3 lakhsக்கு மேல நம்ம யூஸ் பண்றப்ப இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது டீச்சர்ஸ் நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. டீச்சர்ஸ்க்கும் சில ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருந்துச்சு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. ஸோ அது வந்து சர்வர் இஷ்யூஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்பிரிட்டை போய் நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு மாடல், உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் காமிக்கணும் அப்படின்னா நாங்க ஆக்சுவலா ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அது இதுல நான் உங்களுக்கு அட்மினா லாகின் பண்ணி காமிக்கிறேன். டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு உங்க லாகின்ல போனா காமிக்காது. ஏன்னா நம்ம இனிஷியலா ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆச்சு. சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து exams.tn ஸ்கூல்ஸ்ல நீங்க அந்த போர்ட்டல்ல போய் எக்ஸாம் எடுங்கன்னு சொல்லியும் அதுக்கப்புறமும் அவங்க வந்து டிஎன்டிபில வந்து எக்ஸாம் எடுத்தாங்க. ஸோ அதனால நாங்க அதை ஹைட் பண்ணிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. சாம்பிளா இப்போ ஒரு எக்ஸாம், ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம் தமிழ்ல இருக்கு. ஸோ இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க. லாஜிக்கல், லாங்குவேஜ், லாஜிக்கல், நியூமரிக்கல், சயின்டிபிக், ஸ்பேஷியல், மொத்தம் 90 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு கொஸ்டின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்க வந்து இந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அவங்க அதுக்கான ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் கரெக்டோ அதை கொடுத்துட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அவங்க இதுக்கு வந்து இது வந்து ஆன்லைன் எக்ஸாம், இது கம்ப்ளீட்டா அதுக்கு இன்டர்நெட் தேவை. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸாகவும் போகலாம். இல்லை அவங்க வந்து டைரக்டா ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து லாங்குவேஜ்ல இருந்து அவங்க வந்து லாஜிக்கலுக்கு போறாங்க, ஒரு 40th கொஸ்டின் போறாங்க. 40th கொஸ்டின் கிளிக் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை அவங்க எடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி எங்களுக்கு எதுக்கு சார் இது நடந்து முடிஞ்சது, இல்ல ஹை ஸ்கூல்ல யூஸ் பண்றது, இது எதுக்கு சார் ஜென்ரலா சொல்றீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னா இந்த லாக்டவுன்னால, இந்த கோவிடோட இஷ்யூனால, ஸோ என்ன மாதிரியான கிளாஸஸ் நம்ம எடுக்கலாம், எப்படி ஆன்லைன்ல அதை எடுத்துட்டு போகலாம், ஆன்லைன்ல என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்மார்ட் போன் இருக்கு, யார்கிட்டலாம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சென்டர்ஸ்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறோம். ஸோ ஒரு டிஜிட்டல் எஜுகேஷன் பாலிசி வந்து சென்ட்ரல் பில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அவங்க ஒரு சம்திங் ஒரு 10 to 15 டிடிஹெச் சேனல்ஸும் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் தென் ஸ்டேட்டோட கெப்பாசிட்டியையும் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு சில விஷயங்கள சில கைட்லைன்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால எல்லா டீச்சரும் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாடலுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது காமிச்சேன். நான் என்ன பண்றேன், காலையில செஷன் எடுத்த போய் சில ரெக்வஸ்ட் குரூப்ல கேட்டிருந்தாங்க சார் இந்த மாதிரி இதை வந்து எனேபிள் பண்ணி விடுங்கன்னு. நான் உங்களுக்கு இதை நான் எனேபிள் பண்றேன். நான் இப்ப இந்த கிளாஸ் நான் முடிஞ்ச உடனே இந்த மாடல் சாம்பிள் இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸை நான் எனேபிள் பண்ணி விடுறேன். நீங்க வந்து உங்களோட லாகின்ல இருந்து நீங்க இந்த அசஸ்மெண்ட்ல ஆன்லைன் எக்ஸாம் போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்க பார்க்கலாம், நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நீங்களே ஆன்சர் கொடுத்து நீங்க ஜஸ்ட் ஒரு இந்த என்வரான்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இதுதான் ஆன்லைன் எக்ஸாம். நம்ம இந்த மாதிரி என்ன மாதிரியான ஆன்லைன் எக்ஸாம்னாலும் எந்த கிளாஸ்க்கு வேணாலும் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மொபைல் அண்ட் இன்டர்நெட், அதுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்பதான் பண்ண முடியும். இல்ல எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, எங்க ஸ்கூல்ல லேப் இருக்கு, தாராளமா பண்ணலாம். இல்ல இது எதுவுமே இல்லை, எங்கள்கிட்ட வந்து ஒன்லி எங்களோட ஸ்டாஃபோட போன் ஒரு 10 போன் இருக்கு, அதை வச்சு பண்ணலாம். ஸோ இதுதான் அதோட மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிபிடி
இது வந்து இந்த டிபிடில இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மோட்ல இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பரிச்சாத்தமான முறையில தான் இதுல எல்லாமே இருக்கிற விஷயங்கள் போயிட்டு இருக்கு. கம்மிங் இயர்ல இது லான்ச் வரலாம். இது ஏன்னா ஆல்மோஸ்ட் பைலட்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நாங்க முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து டிஎன்டிபியோட மேஜரான நெக்ஸ்ட் ரெவல்யூஷன். ஸோ டிபிடிங்கிறது என்னன்னா டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க எல்லாரும் கிட்டத்தட்ட இந்த குரூப்ல இப்போ ஒரு 50 பேர் கிட்ட இருக்கீங்க. 50 பேர் ரைட்டா. ஸோ 50 பேர் எதுக்காக வந்திருக்கீங்கன்னா இந்த செஷனுக்கு உங்களோட நாலேஜ நீங்க வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்காகவும் நீங்க அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவே நீங்க வந்திருக்கீங்க. உங்க ப்ரொஃபஷனலா நீங்க வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு செஷன் அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ஆனா இது ஒரு அஃபிஷியலா இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இது ஒரு ஃப்ரீ லான்ச்சிங். நம்ம வந்து நீங்களும் இன்ட்ரெஸ்டடா வந்திருக்கீங்க, நாங்களும் இன்ட்ரெஸ்டடா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அஃபிஷியல் ட்ரைனிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க எல்லாரையும் ஒரு சர்க்குலர்ஸ் வரும், ஒரு ஆர்டர்ஸ் வரும். நீங்க எல்லாம் ஒரு இடத்துல பிசிக்கலா ஒரு இடத்துக்கு வருவீங்க, மூவ் பண்ணி அங்க உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்துட்டு போய் உங்க கிளாஸ் ரூம்ல நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. சோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆன்லைன்ல கொடுக்கலாம். இப்போ இந்த ட்ரைனிங் இப்ப ஆன்லைன்ல கொடுக்க முடியுது, உங்களுக்கு புரியுது, நீங்க அடுத்த நாள் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு வரீங்க, உங்களால முடியுது. சோ அந்த மாதிரி எதெல்லாம் ஆன்லைன்ல கொடுக்கலாம், எதெல்லாம் பிசிக்கலா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்கமிங் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல கொடுக்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் கெப்பாசிட்டி இருக்கோ அதெல்லாத்தையும் த்ரூ டிஎன்டிபி மூலமா ஆன்லைன்ல எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். சாரி, ஆன்லைன்ல வந்து கோர்சஸ் ட்ரைனிங்ஸ் வந்து கோர்சஸா கிரியேட் பண்ணி ஆன்லைன்ல நம்ம பண்ணிடுவோம். ஸோ டீச்சர்ஸ் வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே அவங்க டைம் ஃபிளெக்சிபிள் டைமிங் எப்போ வேணாலும் அவங்க அந்த கோர்சஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கான வந்து ப்ராக்டிஸ் அண்ட் குவிசஸ் அதுல இருக்கும். அந்த குவிஸை முடிச்சுட்டா அவங்களுக்கு சர்டிபிகேஷன் வந்துடும். அந்த கோர்ஸ் அவங்க முடிச்சிடுவாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிளான் இருக்கு. அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிபிடில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரைட் நோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக வந்து நான் எஸ்சிஆர்டி சம் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்க்ளூசிவா பிரைமரில இருந்து கிளாஸ் 9 வரைக்கும். ஸோ இப்போ நான் இதுல பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 9 வந்து நான் ஹைட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் 9 ஷோ பண்ணாது. ஸோ இதுல நான் இப்ப ஏதோ ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு பிளே பண்றேன், கிளாஸ் 6 பிளே பண்றேன். ஸோ நம்ம டைம் அவுட் ஆயிடும், செஷன் அவுட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைமரில இருந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும், செகண்ட் வீக் என்ன பண்ணணும், தேர்ட் வீக் என்ன பண்ணணும், ஃபோர்த் வீக் என்ன பண்ணணும் அப்படின்னு வீக்லி வந்து உங்களுக்கு இதுல நம்ம வந்து அலைன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரினா ஃபர்ஸ்ட் ஃபோனடிக் சாங்ஸ், அப்புறம் வேர்ட் ட்ரில், அப்படியே அந்த சீக்வன்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். அந்த சீக்வன்ஸ்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க இப்போ பிரைமரி ஃபுல்லா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க எங்க எடுத்துட்டு போகலாம்னா கிளாஸ் 6 எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி இதுல அலைன் பண்ணிருப்போம். ஸோ இதுதான் வந்து ரீசெண்டா எஸ்ஏஆர்ல பண்ணாங்க இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறது. அண்ட் தென் மாடியூல்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 விதமான மாடியூல்ஸ் இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு ஸ்டேட் ஸ்பெசிபிக்கான ப்ரோக்ராம்ஸ், அப்படி இல்லைன்னா சென்ட்ரல்ல இருந்து நமக்கு எம்ஹெச்ஆர்டி இருந்து நமக்கு சொல்ற ப்ரோக்ராம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் சேஃப்டி, இப்போ லேர்னிங் அவுட்ஸ் ரிலேட்டடா. தென் இதே நான் இப்போ காமிச்ச ஸ்போக்கன் இங்கிலீஷ் காமிச்சேன்ல, அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடா மாடியூல்ஸ் போட்டிருந்தாங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுத்திருந்தாங்க, அதுக்கான மாடியூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாடியூல்ஸ் எல்லாம் இதுல உங்களுக்கு இருக்கு. ஸோ அதோட பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸோட இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லை, இது எல்லாமே டீச்சர்ஸ்க்கான மெட்டீரியல் இது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியலா இருக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அந்த கிளாஸஸ் ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ட்ரைனிங் ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு ட்ரைனிங் வருதுன்னா அதுக்கான ஒரு மாடியூல் ஸ்டேட்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க, அது வந்து சமக்ராவா இருக்கலாம், இல்ல எஸ்சிஆர்டியா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் எஜுகேஷனா இருக்கலாம், யார் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த மெட்டீரியலோட காப்பி இமீடியட்டா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி வந்து உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஸோ நீங்க இங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மாடியூல்ஸ். கோர்சஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், அப்கமிங் இயர்ல நமக்கு அப்கமிங் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ்ல நமக்கு இந்த மாதிரியான கோர்ஸ் நமக்கு வரப்போகுதுன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சம் சாம்பிள் கோர்ஸ், அதாவது இங்கிலீஷ் அண்ட் மேத், இந்த 2 கோர்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம பைலட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்ம வந்து பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அவங்க வந்து எப்படி வந்து
ஆல்ரெடி ஒரு மெத்தடாலஜி இருந்துச்சு. ஸோ அந்த மெத்தடாலஜியை வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க நியூவா டெக்ஸ்ட் புக் எழுதுனதுல. ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்கை எப்படி டீச் பண்றது, என்ன மாதிரி மெத்தட்ல அந்த விஷயங்களை அந்த ஆக்டிவிட்டிஸை சொல்றது அப்படிங்கிறதுக்காக அந்த பிரைமரி டீச்சர்ஸ்க்காக ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னா அது ஒரு பேசிக்கா ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் தென் அது கோர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் தென் அது ரிலேட்டடா குவெஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் அலைன் ஆயிருக்கும். ஸோ டேர்ம் 2 அது நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது டேர்ம் 1, அடுத்த டேர்ம் 2ல வீடியோஸ் குவெஸ் வீடியோ குவெஸ். ஸோ இப்படியே முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இதெல்லாமே ஒரு ஒரு சர்டன் டைம் லைன்ல அவங்க இந்த விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை முடிச்சது ஸோ அவங்க ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க குவெஸ் எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து செக் பாக்ஸ் கிளிக் ஆகிடும். அவங்களால வீடியோ பார்க்காம குவெஸ் எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க, அவங்க வந்து அட்வான்ஸ்டா இருக்காங்களா இந்த விஷயங்கள்ல, இல்ல மாடரேட்டா இருக்காங்களா, இல்ல வந்து லோ லெவல்ல இருக்காங்களாங்கிற சர்டிபிகேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மாடல்ல தான் நம்ம வந்து இதை சாம்பிளுக்கு நான் ஒன்று ப்ளே பண்றேன் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு குவிக்கா. ஸோ எப்படி டீச்சர் வந்து சொல்லி தரணும். ஓகே டீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரியான இப்படி ஸோ ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த கோர்ஸை. அதனால இந்த பாருங்க இந்த குவெஸ்ட் க்ளோஸ் டவுன் நம்ம வந்து ஆகஸ்ட்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து பேக் டு கோர்ஸ் சொல்லுது. ஸோ குவெஸ்ட் எப்படி இருக்கும்னா நம்ம ஏற்கனவே ஒன்று ஆன்லைன் எக்ஸாம்ல காமிச்சோம்னா அந்த மாடல்ல குவெஸ்ட் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்டிபிய ஒரு யூசரா என்னென்ன இதுல இருக்கு, யூஸ் பண்றதுக்கான ஸ்டாண்டர்ட் இருக்கா இல்லையா, என்ன மாதிரியான குவாலிட்டியில கண்டென்ட் இருக்கு, என்ன மாதிரியான ரேஞ்ச்ல இருக்கு, என்ன மாதிரியான ஸ்கேல் இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன். இது எல்லாமே ஒரு யூசரா நீங்க டிஎன்டிபியை யூஸ் பண்றதுக்கு விஷயங்கள். இப்ப இதே குரூப்ல இருக்கிற 50 பேர்ல எவ்வளவு பேருக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ற ஒரு பேஷன் இருக்கு. நான் என்னோட கிளாஸ்க்கான கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணுவேன், இல்ல ஜென்ரலா நான் ஒரு ரொம்ப ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்டான கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கான நிறைய டூல்ஸ் எனக்கு தெரியும், நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது நீங்க இட் மேபி ஒரு பவர் பாயிண்டா இருக்கலாம், இல்ல ஒரு வீடியோவா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் ஒரு ஹை குவாலிட்டி கொஸ்டின் பேப்பர், ஒரு வேர்டுல ஒரு 10 கொஸ்டின் இருந்தாலும் அது ஹை குவாலிட்டியா அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கான ஸ்கில் எனக்கு இருக்கு, நான் அதை எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அடுத்த லெவல் நீங்க என்னன்னா நீங்க ஒரு கான்ட்ரிபியூட்டர். ஸோ உங்களுக்கான ஒரு செக்ஷன் தான் கான்ட்ரிபியூட். இப்ப யாரெல்லாம் வந்து இல்ல சார் எனக்கு அதுக்கு டைம் இல்ல, எனக்கு அதுக்கு ஐடியா இல்ல எனக்கு அந்த எந்த பேஷன் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க ஒரு யூசரா நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வரப்போற விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி தான். இது வந்து எப்படின்னா ஒரு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நாங்க அதை கண்டினியூஸா பில்ட் பண்ணிட்டே இருக்கோம் வித் சப்போர்ட் ஆஃப் த டீச்சர்ஸ். என்டையர் ஸ்டேட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டட் டீச்சர்ஸோட ஃபுல் சப்போர்ட்ல தான் கம்ப்ளீட்டா அந்த எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து நம்ம ஆன்போர்ட் பண்ணிருக்கிறோம். அது வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வேற எந்த பேக் போனும் கிடையாது. டீச்சர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லாம, அவங்களோட டீம் எஃபோர்ட் அண்ட் ஒர்க்ஸ் இல்லாம இந்த எந்த விஷயமும் டெஃபினட்டா பண்ணிருக்கவே முடியாது. ஸோ கான்ட்ரிபியூஷன் இந்த செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற கண்டென்ட், அவங்க வந்து எக்ஸ்டர்னலா இருக்கிற டூல் மூலியமா அவங்க கிரியேட் பண்ணிருக்கிற கண்டென்ட்டை நீங்க அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஏற்கனவே இந்த மெசேஜ் நான் சொன்னேன், அப்லோட் யுவர் ரிசோர்சஸ்ல ஒரு மெசேஜ் நாங்க கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு லிங்கிங் இருக்கு. ஸோ இந்த லிங்க் நீங்க இந்த ஷார்ட் யூஆர்எல் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு எக்ஸல் வரும். எந்தெந்த பாடத்துக்குலாம் எங்களுக்கு கண்டென்ட் தேவை இருக்கு அப்படிங்கறத நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பாடத்துல நீங்க பண்றவரா இருந்தா அங்கெல்லாம் எங்களுக்கு தேவை இருக்கு, அது நீங்க பண்ணி கொடுக்கலாம். இல்ல நான் அந்த கிளாஸ்ல இல்ல சார், நான் 12th எடுக்கிறேன், நான் 12th பிசிக்ஸ் தான் எடுக்கிறேன், நீங்க கேட்டிருக்கிறதுல 12th பிசிக்ஸ் இல்லைன்னா உங்க பாடத்துல நீங்க கிரியேட் பண்ணி கொடுங்க, ஒன்னும் தப்பு இல்லை. அதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்கு. இந்த பாருங்க, கான்ட்ரிபியூட் ரிசோர்சஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ண முடியும். A teacher can contribute valuable resources here. The resources can be full of any of the following resource. PPT இருக்கலாம், Word, PDF, video, audio, GeoGebra file, and then or else supported files, FLV, F4V, F4P, MP4 எல்லாம் இந்த கம்ப்ளீட்டா நீங்க ஜஸ்ட் நீங்க இதை ஃபுல்லா படிங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இஃப் யூ நோ எனி வெப்சைட், பிளாக் ஸ்பாட், யூடியூப் சேனல் நீங்களே ஏதாவது ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இமெயில் த லிங்க் டு tn.eresource, இமெயில் த லிங்க் டு tn.eresourcewing@gmail.com. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க மல்டிபிள்
கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இல்லைன்னா ஒரு பிபிடி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்க ஒரு டிரைவ்ல போட்டு அதுக்கான ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அது எந்த கிளாஸ் நான் சொல்ற மாதிரி அது வந்து என்ன சப்ஜெக்ட்ஸ், என்ன டேர்ம், என்ன மீடியம், என்ன லெசன், என்ன டாபிக்கு பண்ணிருக்கீங்க, அதுக்கு அடுத்தது அந்த பிபிடியோட லிங்க் உங்களோட கூகுள் டிரைவ்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் நீங்க கொடுக்கலாம். அப்லோட் பண்ணி யூடியூப் லிங்க் கொடுக்கலாம். சோ அந்த எக்ஸல்ல நீங்க tn.eresource நம்ம வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம கேஸ்பர் செக் பண்ணிட்டு தான் போடுவோம். இதனால நீங்க வந்து அது ஒரு தேவையில்லாத ஒரு ஒர்க். நீங்க சென்ட் பண்றப்பயே அதெல்லாம் நீங்க பார்த்து கரெக்டா அனுப்பிச்சிட்டீங்கன்னா அன்வான்டா ஒரு ஒர்க் பண்ண தேவையில்ல, அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்க எக்ஸ்க்ளூசிவா அதுல மெயில் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர் மந்த்துக்கு ஒரு கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க பண்றீங்கன்னா இந்த கைட்லைன்ஸை ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸ் நாங்க வந்து அப்படியே தமிழ்ல கொடுக்கறதுக்கான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்ல ரெடி பண்ணி தமிழ்லயும் நாங்க போட்டுருவோம். ஆல்ரெடி சில டீச்சர்ஸ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க, இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறத கொஞ்சம் தமிழ்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சிம்பிளா தான் இருக்கும் இதுல. சோ இந்த கைட்லைன்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க. சோ இதுல 3 விதமான சர்டிபிகேஷன்ஸ் அவார்டு இருக்கு. ஒன்னு நீங்க வந்து இப்போ ஒரு கண்டென்ட் கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைசேஷன் சர்டிபிகேட் ஒண்ணு இந்த ஃபர்ஸ்ட் கிரீன் கலர்ல இருக்கிறது இருக்கும். சோ நீங்க நிறைய கண்டென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க நல்ல கண்டென்ட்டா அப்படின்னா உங்களுக்கு அது கூட சேர்ந்து நீங்க 5 கண்டென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா 5 சர்டிபிகேட் ரெகக்னைசேஷனுக்கும் ஒரு சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். சோ சர்டிபிகேட் ஃபார் டீச்சர்ஸ் ஹூ பீயிங் ஒன் ஆஃப் த லீடிங் கண்டென்ட் கான்ட்ரிபியூட்டர். ஸோ யாரெல்லாம் அதிகமா கண்டென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கான சர்டிபிகேட் இது. ஸோ அடுத்த சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் ஃபார் டீச்சர்ஸ் ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் அண்ட் எக்ஸாம்பிளர் கண்டென்ட். ஸோ நீங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஹை குவாலிட்டி கண்டென்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாக் கலர் சர்டிபிகேட் உங்களுக்கு ஆடடா வரும். உங்களுக்கு ரெகக்னைசேஷன் சர்டிபிகேட் வரும். அண்ட் தென் ஆடடா உங்களுக்கு இந்த தேர்ட் ஒன் தட் இஸ் த பெஸ்ட் கண்டென்ட் அப்படிங்கிற சர்டிபிகேட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் சாரல் ஐசிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.